டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். எல்லாருக்கும் வணக்கம். சேதுபதி சாரோட படம் பண்ணுறேன், அதுக்காக நான் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு. நல்ல சூர்யா, உனக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். எல்லாருமே நினைப்பாங்க, ஓகே சேர்ந்து படம் பண்ணுறாங்க, அதுக்கு அப்பாலாம் எனக்கு சொல்லவே இல்லை, நீ சொன்ன வார்த்தைக்காக தான் வந்திருக்கேன். அனல்ரஸ் மாஸ்டரோட நான் ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு படத்துலையும் ஒரே ஒரு ஃபைட்டு தான். நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண மாஸ்டரில் ஒரு கிளாரிட்டியான, தெளிவான, என்ன ஷார்ட்டு தேவை அப்படிங்கிறத ஒர்க் பண்ணதில் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு மாஸ்டர். நீங்கள் உண்மையிலே நான் நிறைய பேர்கிட்ட ஃபைட் ஒர்க் பண்ணும்போது சொல்லுவேன், அது எனக்கு ஏன்னா 5 நிமிஷம் எடுத்துகிட்டு அது 3 நிமிஷம் எனக்கு சொல்லும்போது நான் சொல்லிடுவேன், 3 நிமிஷம் போதும் மாஸ்டர்னு தான் சொல்லுவேன். அது 7 நிமிஷம் ஆகி அப்புறம் 8 நிமிஷம் ஆகி அது 3 நிமிஷம். ஆனால் உங்கள் ஃபைட்டு மட்டும்தான் என்ன நினச்சோமோ அது அவ்வளோ எடுத்திருந்தான் கதகளி படத்தில். அப்படி ஒரு தெளிவான மாஸ்டர் நீங்கள். அப்போ அந்த படமும் ஒரு தெளிவான படமாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அது ட்ரெய்லரை பார்க்கும்போதும் சரி, ஃபைட்டை பார்க்கும்போதும் சரி, இந்த படம் கண்டிப்பாக சிவா சார் படம் பார்த்துட்டாரு போல். சூர்யா படம் பாருங்கண்ணா அப்படின்னு சொன்னாப்புல நாங்கள் வெளியில் மாட்டிக்கிட்டோம், பார்க்க முடியல. இந்த இதை பார்க்கும்போதே இது ஒரு நல்ல கண்டிப்பாக சூர்யா. சேது சார் நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது நான் பசங்க படம் கமிட்டாக இருக்கும்போது அந்த மூஞ்சி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. 96 ஃப்ரேம் தான் இவர் அந்த விமல் கேரக்டருக்கு நடிக்க வைக்கலாமா அப்படின்னு கொண்டாந்து உட்காந்துருந்தார். அந்த மூஞ்சியில் அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டு, தோற்று போன நம்ம ஜெயிச்சிருவோமா பல கேள்விகள். நானும் ஒட்டிய மூஞ்சியோடு உட்காந்துருக்கேன், அவரும் ஒரு ஒட்டி போன மூஞ்சியோட உட்காந்து 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இவர்கிட்ட எப்படி இல்லைன்னு சொல்கிறது. ஏன்னா நான் நினச்சிருக்க கேரக்டர் வேறு. அப்போ நான் தெளிவாக சொல்கிறேன், சொல்லும்போது பரவாயில்ல சார், இதுக்குள்ள ஏதாவது கேரக்டர், சின்ன கேரக்டர் இருந்தால் கூட நான் ஒரு சீன் 2 சீனோட பண்ணுறேன் சார். அவருடைய அதெல்லாம் ஏதாவது ஒரு சீனோ 2 சீனோ பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முகம். ஆனால் இப்போ நான் சமீபத்தில் பழகும்போது ரொம்ப வியப்பாக பார்க்குறேன் உங்கள் அப்பாவை, ரொம்ப வியப்பாக. ஏன்னா நான் பல ஹீரோக்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், அவ்வளவு கிளாரிட்டியாக, அவ்வளவு மனிதாபிமானம் எல்லாமே இருக்குது. ஆனால் உன்னையே ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது உங்கள் அப்பா கிட்ட இருந்த இன்னசென்ட்டு எதுவுமே இல்லை, பயங்கர கிளாரிட்டியாக இருந்த, நீ பயங்கர தெளிவாக இருந்த. எனக்கு டக்குன்னு உங்கள் அப்பா ஃபஸ்ட்டு என்னை மீட் பண்ணதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. உன்னையே நான் ஃபஸ்ட்டு நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் பார்த்தேன். அவ்வளவு விவரமான, பல நாட்கள் சினிமாவை பல விதமாக கரைச்சி குடித்த ஒரு மனிதன் எவ்வளோ பேசுவான் மாஸ்டர், அந்த மாதிரி அவ்வளோ தெளிவாக பேசினான். உண்மையிலே உன்னை பார்க்கும்போது இவன் மிஸ் ஆக மாட்டான் அப்படின்னு எனக்கு தோணுது. அது நான் படம் பார்க்கும்போது, இந்த ஷார்ட்ஸு ஃபைட்டு இது பார்க்கும்போது, சாங் சூப்பராக ஆடியிருக்கேன். உங்கள் அப்பாவை விட நீ நல்லா ஆடியிருக்கேன் நான் சொல்லுவேன். உங்களை விட அவன் சூப்பராக ஆடியிருக்கான் சார், உண்மையாகவே. ஃபைட்டும் சூப்பராக பண்ணியிருக்கேன். சீன் பார்க்கல எப்படி நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது. பாட்டும் ஃபைட்டும் சூப்பராக பண்ணியிருக்கேன். நீ உங்கள் அப்பா மாதிரி நடிக்க கற்றுக்கிட்ட அப்படின்னா உன்னை தவிர்க்க முடியாத நீ ஹீரோ தான். உண்மையிலேயே சண்டைக்கோழி படத்தில் விஷால் சாரை பார்க்கும்போது என்ன அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கிடைச்சதோ, அந்த நம்பிக்கை அதில் கிடைக்கிது. உங்கள் அப்பா கிட்ட இருக்கிற அந்த போராட்ட குணத்தை வளர்த்துக்கிட்டு உங்கள் அப்பா நடித்த 10 படத்தை திரும்ப பார்த்தீங்கன்னாவே உனக்கு நடிப்பு சூப்பராக நல்லா நடிச்சிருப்பேன். நான் பார்க்காதனால சொல்கிறேன். திரும்ப உங்கள் அப்பா படத்தை பார்த்தீங்கன்னாவே நீ சிவா சார் சொல்கிறது மாதிரி, சக்தி ஃபிலிம் பேக்டரி மாதிரி சக்தி சார் சொல்கிறது மாதிரி நீ தவிர்க்க முடியாத ஹீரோ தான். கண்டிப்பாக வருவேன். நானும் உன்னுடைய ஒரு அண்ணனா ப்ரே பண்ணிக்கிறேன், நீ பெரிய இடத்துக்கு வரணும். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு நிறைய ஹீரோக்கள் வேணும். ஹீரோக்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. கண்டிப்பாக நீ பெரிய லெவலில் வரணும். சக்தி ஃபிலிம் சார், சக்தி சார் அதான் அவர் சிவா சார் சொல்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டமான ஆள். இந்த படமும் உங்களுக்கு பெரிய படமாக அமையட்டும். தேவதர்ஷினி மேம், முத்துக்குமார் அண்ணா, நான் எல்லாருமே பார்த்த ஆட்களையாக பார்க்குறேன். நான் நம்ம ஆட்களையாக பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்கும் உண்மையிலே இந்த பசங்க ஒவ்வொரு முஞ்சியும் பார்க்கும்போது நிறைய ஃபியூச்சர் எல்லாருக்குமே இருக்குன்னு தோணுது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அது மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். இதே இடத்துல சக்ஸஸ் மீட்டு நம்ம எல்லாரும் சந்திப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.